Hi all. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்ரினர்ஜிக் பிளாக்கர். இதோட இன்னொரு நேம் சிம்பத்தட்டிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் இதுக்கு கீழே வரக்கூடிய ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய ட்ரக்ஸை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதோடு சேர்த்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்ன ரிசப்டாரில் ஆக்ட் ஆகும், இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சரில் PSTN இருக்கு லாஸ்ட்டாக, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிப்ஸ் சொல்கிறேன். PSTN சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக பீட்டா 1 பீட்டா 2 அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரொம்ப நாள் கழித்து பழைய ஸ்கூலுக்கு போகிறனால அதில் பீட்டா 1 அப்படிங்கிறவனுக்கு ஹார்ட் பீட்டு அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. அப்படியே பேசிகிட்டே போயிட்டாங்க. கேட்கிட்ட போனோடனே அங்கே ஒரு நாய் லொல் லொல்னு போட்டு பீட்டா 1 காரனை பார்த்து குறைக்குது. என்னடா, ஏற்கனவே எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, பிபியும் அதிகமாகிடுச்சு, இப்போ இந்த நாய் வேற என்னை பார்த்து லொல் லொல்னு குறைக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ளே போய் ஹெச்எம் எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹெச்எம் லேபு பக்கத்தில் செலீரியோ காரில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ப்ரெஷர் டேப்லெட் போட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பீட்டா 1 பீட்டா 2 இவங்க 2 பேரும் அந்த கார் பக்கத்தில் போகிறாங்க. அந்த காருக்குள்ளே ஆல்ஃபா 1ங்கிற டீச்சர் ப்ரெஷர் டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற நிமோனிக் ஸ்டோரி. இப்போ இதோட எக்ஸ்பிளைனை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் PSTN அப்படின்னா ப்ரொப்ரனலால், சோலலால், டிமோலால், நோடலால். இந்த PSTN-ஐ யார் தூக்கிட்டு போகிறா? பீட்டா 1ம் பீட்டா 2ம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த 4 ட்ரக்கும் பீட்டா 1 ரிசப்டார்லையும் பீட்டா 2 ரிசப்டார்லையும் ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். 2 ரிசப்டாரில் ஒர்க் பண்ணுறனால இது நான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த நான் செலக்டிவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, PSTN சர்டிஃபிகேட் எப்போ வாங்க போவாங்க? ஜாப்புக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வாங்க போவாங்க. அதனால் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பீட்டா 1 அப்படிங்கிறவன் தான் முதல்ல போகிறான். அவனுக்கு ஹார்ட் ரேட் ஏற்கனவே அதிகமாகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, அதனால் ப்ரெஷர் அவனுக்கு அதிகமாகுது. அதனால் ஹார்ட்டில் கை வச்சுட்டு போகிறான். அந்த ஹார்ட்டில் பீட்டா 1 ரிசப்டார் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அவனுக்கு அந்த ப்ரெஷர் குறைக்கணும். அப்போ அவனுக்கு என்ன ட்ரக் கொடுக்கலாம்? அவனுக்கு OL அப்படின்னு முடிகிற ட்ரக் கொடுக்கலாம். இது ஒரே ஒரு ரிசப்டாரில் செலக்டிவாக ஹார்ட்டில் மட்டும் ஒர்க் ஆகிறனால இது கார்டியோ செலக்டிவ் பிளாக்கர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த பீட்டா 1ம் பீட்டா 2ம் எங்கே போகிறாங்க? லேபு பக்கத்தில் காரில், செலீரியோ காரில் ரெஸ்ட் எடுக்கிற ஆல்ஃபா 1ங்கிற டீச்சரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ ஏற்கனவே காருக்குள்ளே ஆல்ஃபா 1 இருக்காங்க. இவங்க 2 பேர் பீட்டா 1ம் பீட்டா 2ம் போகிறாங்க. அப்போ பீட்டா 1 பீட்டா 2 ஆல்ஃபா 1 3 பேரும் எந்த இடத்துல போய் நிற்கிறாங்க? கார் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ லேப் அப்படின்னா லெபிட்டலால், கார் அப்படின்னா கார்பிடிலால். அது என்ன காரு? செலீரியோ கார், அதனால் செலிப்ரலால். இந்த 3 ட்ரக்குமே வாசோ டைலேஷன் எஃபெக்ட் கொடுக்கறனால 3 ரிசப்டார்லையுமே வேலை செய்யக்கூடிய ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் லபிட்டலால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜிஹெச்லலாம் பார்த்தீங்கன்னா லபிட்டலால் தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷனை நான் இந்த வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை இப்போ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ரிசப்டாருக்கு இதே மாதிரி பார்ப்போம். தேங்க்யூ.